இந்த படத்துக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணணும்னா என்னோட படத்தோட ஹீரோ ஜி ராஜ்குமார் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு கட்டத்தில் வந்து படம் முடிஞ்சு ஒரு 8 நாள் ஷூட்டிங் வந்து நடக்காமல் ரொம்ப நாளாக இருந்தது. அதுக்கு வந்து பெரிய பக்கபலமாக சப்போர்ட் பண்ண வந்து ஜி ராஜ்குமார் சார் தான். எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா காலத்தில் அவங்களோட சம்பளங்களை வந்து கரெக்டாக கராராக வாங்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஹீரோவை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு அனுபவம் இல்லை, கேள்விப்பட்டது தான். ஆனால் எனக்கு கிடைச்ச ஹீரோ வந்து அவருடைய சம்பளத்தை இன்னைக்கு வர பாதி அமௌண்ட் தான் வாங்கியிருக்காரு. பாதி அமௌண்ட்டு வாங்கவே இல்லை. வாங்காமல் எனக்கு அந்த 2 நாள் ஷூட்டிங்க்கு வந்து ரொம்ப அற்புதமாக வந்து சப்போர்ட் பண்ணி என்கிட்ட இதுதான் சார் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நான் பக்காவாக வந்து முடித்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போவேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு உறுதிமொழி சொன்னேன். அதை அடுத்த நிமிஷமே யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு கூட சொல்லாமல் அந்த நிமிஷமே வந்து சார் படத்தை முடிக்கணும்னு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் வந்து எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் டப்பிங் முடிச்சு ப்ரமோஷன் வரைக்கும் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்காரு. அவருக்கு வந்து நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். இதை வந்து நான் சொல்லணுங்கிறது தான் சொல்கிறேன். மற்றபடி வந்து அதிகமாக பேசி எனக்கு மேடை பழக்கமும் இல்லை. அதனால் இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஜி சார் முகமே மாறி போச்சு. பல ரகசியத்தை இங்கே சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் படத்துக்காக அவர் மேபி பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல தலைவர் பாதையை வகுப்பார், ஒரு நல்ல சிறந்த தலைவர் வழிகாட்டுவார். அப்படி இயக்குனர் சங்கத்தை வழிகாட்டி நடத்தி கொண்டிருக்கும் இயக்குனர் சங்க தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களை அன்புடன் பேசுகிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். பிளாக்மெயில் திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த டைட்டிலே வந்து ஒரு அப்பீலிங்கான டைட்டில். கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக்மெயில்னு ஒரு படம் பார்த்தேன். ஹிந்தி படம். படத்தில் சத்ருகன் சின்ஹா வில்லன், தர்மேந்திரா ஹீரோ, ராக்கி ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் பிளாக்மெயில்னு ஒரு படத்தில் இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்களேன்னு அந்த காலத்துலேயே நான் வந்து கல்லூரி நாட்கள் இப்போ நான் படிக்கும்போது படம் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது லவ் பேஸ்டு பிளாக்மெயில், ட்ரையாங்கிள் லவ். பட் ஒரு காதலன் வில்லனாகவே மாறிடுவான். காதலியை வச்சு காசு சம்பாதிக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ரொம்ப அழகான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பர்டிகுலர்லி ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த படத்தோட ஈர்ப்பு இந்த டைட்டிலில் நான் பார்த்தேன். இந்த படத்தோட இயக்குனர் மாறன் வந்து ஒரு மிகச்சிறப்பாக ஒவ்வொரு ஷாட்டுமே ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அவருக்கு மிகப்பெரிய கைத்தறி. அவன் கேமராமேன் ஆல்சோ கோஆப்ரேட்டட் டு த கோர். ஏன்னா அந்த இரவு நேர காட்சிகள், அந்த எமோஷன்ஸு எல்லாமே வந்து அந்த ஷாட்லேயும் சரி, அந்த லைட்டிங்லேயும் சரி பிரமாதமாக கொண்டாந்துருக்காங்க. அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ். அவங்க நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக பாண்டியராஜ் படம். இஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். ரொம்ப நாளாக காணும் உங்களை. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு see you in this movie. I wish you a very big comeback. அப்புறம் ஜிடி பற்றி சொல்லணுமான்னா அது சொல்லிகிட்டே இருக்கலாம். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும். நான் தான் முதல்ல எனக்கு மியூசிக் பண்ணணும்னு கூப்பிட்டேன் அவங்க அப்பா மூலமாக. அப்போ அவன் சின்ன பையனை அப்படின்ட்டார் அவரு. ஸோ
அவர் மியூசிக் இந்த படத்துக்கு பண்ணலைனாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் பண்ணியிருக்காரு. என்ன சட்டில் ஆக்டிங் அப்பா, வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா ஜிவியோட திறமை வந்து ஒரு வித்தியாசமான திறமை. ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர். இசையில் எல்லா விதமான கர்நாடிக்கு, ஹிந்துஸ்தானி எல்லாமே படித்தவர். சின்ன வயசுலேருந்தே அந்த இன்வால்மெண்ட் ஆர்வம். நான் அடிக்கடி சொல்கிறது, இளையராஜாவுக்கு அடுத்தது ஒரு அருமையான இசையமைப்பாளர்னா அது ஜிவி பிரகாஷ். இது மேடைக்காக சொல்லலை, அவரோட சாங்ஸ் அப்படி நிற்கும் அப்படியே முதல் படத்துலேருந்து. இது வந்து நம்ம திரையுலகத்தில் இவரை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கலைஞர். அது மல்டி ஃபேசட்டட், மல்டி டேலண்டட் ஒரு பர்சனாலிட்டியாக நான் வந்து பார்க்குறேன். தயாரிப்பாளர்கள் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க படம் முடியும் போது. ஆனால் இந்த தயாரிப்பாளர் ரொம்ப என்டர்பிரைசிங்காக இருந்தது. வெரி வெரி ஹாப்பி. ஜிவி பிரகாஷான ஒரு தயாரிப்பாளர் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்னா இது எல்லா நடிகர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். அதுக்காக புஷ்கன் பேசின சம்பவத்தை கொடுக்க முடியாது. அதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். கண்டிப்பான முறையில் ஆர்டர் பண்ணுங்க சார். ஓகே, கன்ஃபார்ம் இல்லை ஜிவி. அவர் வேறு கொஞ்சம் மேடையில் சொல்லிட்டாரேன்னு கொஞ்சம் சோகமாக இருந்த மாதிரி இருந்தது. சும்மா சொல்கிறேன். ஒரு திரைப்படத்திற்கு ஒரு ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நினைக்கிறேன். வெரி வெரி ஹாப்பி. தயாரிப்பாளர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமே கடைசி வரையிலும் நீங்கள் கூட இருந்தீங்கன்னாவே போதும் அப்படின்றது தான். ஒரு திரைப்படத்தின் வெற்றி அந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவில் பொதுமக்களோடு சேர்ந்து நடிகர் நடிகைகள் எல்லாரும் அமர்ந்து அந்த திரைப்படத்தை பற்றி பேசி அந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு அந்த ட்ரெய்லர் வெளியீட்டில் கலந்து கொள்வது தான் இப்போ ரொம்ப நடக்காத ஒரு விஷயம். அதை நடத்தி காட்டிய உங்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டு சாம் சிஎஸ் வந்திருக்கார பா, எந்த ஒரு பாடி அதுதான் நம்ம தேனியா, சூப்பர். அது என்ன அந்த அந்த படுத்து ஒரு பொண்ணு டான்ஸர் ஒத்துக்கிறியா? அந்த பாட்டு இம்மானும் பயங்கரமான ஆளாக தான் இருக்கான். என்ன அது ஒத்துக்கிறியா, அது சூப்பராக இருந்தது. அந்த ஒத்துக்கிறியா சாங்க்கு அப்போ தான் நான் உள்ளே வந்தேன். நான் ஒத்துக்கிறேன், இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் என்பதை நான் ஒத்துக்கொண்டு சாம் சிஎஸ் அவர்களுடைய இசைப்பயணம் ஒவ்வொரு ஷாட்லையும் ஒரு பேக்ட்ராப் அப்படியே மிரட்டலாக இருந்தது. உங்களுடைய ரீரெக்கார்டிங், உங்களுடைய பாடல்கள் இப்போ சமீபத்தில் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்குறீங்க. தொடர்ந்து நீங்கள் அந்த வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும். தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நடுவே ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டு எல்லா ஆல்பத்தையும் சூப்பர் ஹிட் ஆல்பமாக நீங்கள் மாற்றணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கையை தெரிவித்துக்கொண்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்த்திற்கு நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச இருக்கிறோம் காதல், ஆக்ஷன், த்ரில்லர், இப்படி எந்த ஒரு ஜானர் ஃபிலிம் ஆனாலும் கண்டிப்பாக இப்பொழுதையாக காற்றை கிழித்து கடலை மடித்து சாரலோடு மழையில் நனையும் ஒரு அனுபவம் சாம் சிஎஸ் மியூசிக் உடையது. சக்சஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அவர்களை இப்போது அழைக்கிறோம். இவருடைய ஹேர் ஸ்டைலுக்குமே தனி ரசிகர்கள் இருக்காங்க. வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். எடுத்துக்கங்க மாமா. ஆக்சுவலி சினிமா நான் வந்து ஐடியில் இருந்தேன், உங்களுக்கு தெரியும். சினிமா வந்து ஆக்சிடென்டலாக உள்ள வந்தது தான். ஒரு ஆர்வத்தில் எப்படி அதுக்கு வந்து தலையை கொடுத்தோமோ
தலையை கொடுத்ததுக்கப்புறம் அதுவே எப்படி நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு. அது மாதிரி நம்ம சலூன் போனால் அவங்கக்கிட்ட தலையை கொடுத்துருவோம். ஆக்சுவலி அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஸோ எனிவே பிளாக்மெயில் ஆக்சுவலி மாறனோட நான் ஒர்க் பண்ணுற 2வது படம் 20,000 கண்கள். அவர் கூட நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். இந்த படம் வந்து நான் லேட்டராக தான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து இமான் சார் இதில் இருந்தார். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் பண்ண முடியலங்கும் போது அவர் ஒரு சாங் பண்ணியிருந்தார், அந்த ஒத்துக்கிறியா. அதுக்கடுத்து வந்து மற்ற சாங்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணேன். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங்கில் 3 சாங் நான் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் ஜிவி அவர் கூட வந்து அவர் பண்ண படங்கள் நிறையா இல்லை, நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணியிருக்கோம். பட் இந்த படம் முழுசாக ஃபஸ்ட் டைம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். அவரை பற்றி நான் சொல்லணும். ஆக்சுவலி இந்த படத்தில் எனக்கு நான் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அவரை பார்க்க முடிஞ்சது. மற்ற அவரோட நடித்த படங்கள் இதுக்கு நான் நிறைய பார்த்துருக்கிறேன். எனக்கு அவரோட உழைப்பு ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும்னு அவர் பண்ணுற அந்த உழைப்பு ரொம்ப இருக்கும். இந்த படத்தில் அது வந்து அது மக்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த கதை சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. அவங்க மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருந்துச்சு எல்லாருமே. அதில் முக்கியமாக ஜிவி வந்து இந்த படத்தில் வந்து அவரால் இந்த மாதிரி ஒரு ரோல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று இருக்கும், வெளியில் வந்து அதை காமிக்க முடியாது. ஆனால் அதில் வெறும் கண்ணிலையுமே இல்லைனா வந்து ஒரு சின்ன மூச்சு விடுறதுல காமிக்க முடியுங்கிற சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கூட அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த படம் அவர் நடிச்சுக்கிட்ட எல்லா படங்களையும் இன்னும் ஒரு உச்சமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் ஏன் பண்ணணும் மியூசிக்கு, ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒவ்வொரு படத்துக்குமே பார்த்தீங்கன்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் ஹிட் ஆகிடும் வழக்கமா. ஏன்னா வில்லன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு படத்துக்கு. ஏன்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உண்மையாகவே அந்த படம் எந்த லெவலில் ரீச் ஆகல, எந்த லெவல் பெரிய லெவலில் போகும் தெரியாது. ஏன்னா அதே மாதிரி எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இருந்துச்சு, வில்லனை விட துரோகிங்கிறவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கானவங்க. ஏன்னா வில்லன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கேட்டது தான், இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. எப்பயுமே வில்லனுக்கான ஒரு பவர் என்ன, வில்லன் வந்து நம்மளுடைய பலத்தை மட்டும்தான் பார்ப்பான் வில்லன். ஆனால் ஒரு துரோகி வந்து நம்மளோட பலவீனத்தை பார்ப்பான். இப்போ லவ் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்கட்டும், இப்போ லவ் பண்ணுற எல்லா பசங்களுமே, சின்ன பசங்க எல்லாருமே, யாரும் சின்ன பசங்க இல்லை பெரியவங்களே இருக்கட்டும், நம்ம லவ் பண்ணுற பொண்ணு இல்லைனா வந்து நம்ம கூட இருக்கிற நண்பன் எல்லாருக்கிட்டையும் நம்ம உண்மையை சொல்லுவோம், எல்லா உண்மையும் சொல்லுவோம். நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் நடக்கிறவங்க, நம்ம அப்பா அம்மாவை பற்றி சொல்லுவோம் சில உண்மை. இது உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு அது அது உண்மை, அது ஒரு மறைமுகமான ஒரு இதாகவே இருக்கும்னா அவங்க எதிரி ஆகாத வரைக்கும் தான். அவங்க ஒன்ஸ் எதிரி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்திலேயே ஆபத்தான எதிரி அவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஸோ இந்த துரோகம் இருக்கு இல்லையா, கூட இருக்கிறவங்க பண்ணுற துரோகம், அதை பற்றின ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இதோட ஸ்க்ரீன் பிளே வந்து அதை மட்டுமே இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் அவங்க படுற கஷ்டம், இதில் மாட்டிக்கிட்டா என்னவா இருக்குங்கிற அந்த ஒரு ஜேர்னி, அதுக்கு மியூசிக்கான சப்போர்ட் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால இந்த படம் எனக்கு மாறன் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் உள்ளே வந்துட்டேன். பட் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆக்சுவலி வந்து என்னன்னா, மாறன் படத்துக்கு வந்து 20,000 கண்கள் வந்து ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து வழக்கமாக 400 கால் ஷீட் இங்கே நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வாசிப்போம். பட் அந்த படத்துக்கு வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் 8 அந்த மாதிரி போயிடுச்சு, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த படத்துக்கு அதே மாதிரி தான். அவர் நிறைய டைலாக் வைக்க மாட்டார். அடுத்த படங்கள்ல இருந்து இந்த வசனத்தில் என் பேரையும் சேர்க்கலாம். ஏன்னா மியூசிக்கில் நிறைய டைலாக் சொல்கிற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி போன படம் மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய சேஸாக இருக்கும், இல்லைனா வந்து வித்தவுட் டைலாக்ல நிறைய நம்ம மியூசிக்லேயே கதை சொல்கிற மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியான படம் இது. நான் சமீபத்தில் பண்ணிட்டு இருக்கிற படங்கள்ல இந்த படம், நம்ம படம் பார்த்து முடிச்சோன்னா ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஓகே, ஒரு படம் நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் டீமாகவும் ரொம்ப நல்லா, எடிட்டில் இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட் ஆக்சுவலி அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவர் கதையெல்லாம் கூட பண்ணுவார். ஆனால் சாங் லொகேஷன்லாம் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். இது ஏதோ ஒரு வகையில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் இந்த படம். ஏன்னா நம்ம படங்கிறது 2.5 மணி நேரம் பார்க்குற ஒரு சும்மா ஒரு ரைடு தான், அது எனக்கு புரியுது. இதே மாதிரி அடுத்த ஒரு படம் நம்ம பார்ப்போம், அடுத்த வாரம் இன்னொரு படம் வரும். பட் இது அப்படி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஒரு நெருடலை கொடுக்கும் உங்களுக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும் சில விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு நெருடலை கொடுக்கும். அப்புறம் இதில் ஒரு இந்த ரைடு உங்களுக்கு உண்மையை கன்ஃபார்மாக பிடிக்கும் நம்புறேன். வந்திருந்த பெரியவங்க எல்லாருக்குமே நான் வணங்கிக்கிறேன். இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பத்திரிகையாளர்கள் நீங்களுமே பாருங்கள். படம் பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லா எழுதுங்க, நிறைய பேர் வர வைங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட லிரிக் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சிங்கர்ஸ், லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், என்னோட ஹோல் டீம், ஆக்சுவலி என்னோட மியூசிக்கல் டீம், என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
பிளாக்மெயில் படத்தை பொறுத்த வரைக்கும் 3 இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. ஜிவி இருக்காங்க, சாம்சியஸ் அண்ட் இமான் இருக்காங்க. இது ஒரு பெரிய காம்போவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஆடியோ வாங்கின டி சீரிஸ் ராஜசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். குட் டே படத்துக்கு பிறகு சிறந்த நடிகராகவும் சிறப்பான நடிப்பை கொடுத்த பாட்டு புலவன் கார்த்திக் நேதா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கவிதாக்காக்கு ரொம்ப நன்றி. அழகு தமிழில் அறிமுகம் செய்வதன் வீட்டில் அது ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. ஆமாம். அப்புறம் வாழ்த்து வந்திருக்கிற அத்தனை சிறப்புகளுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதுகிற பாடலாசிரியனாகவும் கலைஞருடைய ரசிகனாகவும் இயக்குனர் அவருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ரசிகனாக மீண்டும். ஆமாம். தொடர் ஜிவி அவனுடைய இசையை நான் நிறைய படம் எழுதிட்டு இருக்கேன். அவர் நடிக்கிற படத்தில் இதுதான் முதல் படம் நினைக்கிறேன் நான் பாட்டு எழுதுனது. அதுலேயும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு. அதே மாதிரி சாம்சியஸோடையும் தொடர்ந்து நிறைய படங்கள் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒரு நண்பர்களோடு இணைஞ்சு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றபடி அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல தோணுது. ஏக்நாத் அண்ணா அந்த 2வது காட்சிப்படுத்தப்பட்ட பாடலுடைய வரிகள் அவர் எழுதியிருந்தார். அந்த 3ஆம் பாடலத்துடைய வழியை அருமையான வரிகள் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார். அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேரத்தில் ஏக்நாத் அண்ணனுக்கு. முதல் பாடல் சாம்சியஸ் எழுதியிருந்தார். ஆமாம். அடிப்படையில் சாம்சியஸ் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் நிறைய படங்கள் அவர் எழுதியிருக்காரு. தொடர்ந்து சாம்சியஸ் நிறைய பாட்டு எழுதணும். அவ்வளோதான். மற்றபடி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லபடியாக வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச இருக்கிறோம். தனிசை பாடல்கள் மூலம் ரசிகர்களின் இதயம் கவர்ந்தவர். நந்தவன கிளியாக காற்றோடு கைவீசி மிளிரும் அழகு, ஆகாயம் தீர பல ஆசைகள் தந்த பேரன்பு. அழைக்கிறோம் தேஜு அஸ்வினி அவர்களை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கவிதா மேம் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு எல்லாமே. அண்ட் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஸோ இந்த படம் டக்கு நடந்தது. சாரோட ஒரு 1 minute வீடியோ பண்ணியிருந்தேன். பயங்கர வைரலாக போச்சு. சார் அப்போ சொன்னார் வி ஷுட் டெஃபினெட்லி டூ அ மூவி அப்படின்னு. இமீடியட்டாக அது பிளாக்மெயில் ஒரே நாள் நரேஷன் போனேன். அன்றைக்கே சைன் பண்ணி அன்றைக்கி நெக்ஸ்ட் டே அப்படியே ஷூட் போயாச்சு. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து செகண்ட் மூவிக்கு. ஸோ ஜிவி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஜிவி சார் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் மீட் பண்ணதுலேயே. எனக்கு தெரிஞ்ச ஐ கெஸ் சாம் வில் அக்செப்ட் வித் மீ. அவர் இந்த யங் டேலண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. எப்பவுமே அவங்க மேலே வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாரு. அண்ட் ஐ லவ் தட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எங்கே தான் நம்மளை ரெஃபர் பண்ணாலுமே டேரக்டர் சார் என்னை அந்த கேரக்டரில் பார்க்கணும் இல்லையா. என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல். பயங்கர எனர்ஜெட்டிக் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்த ஒரு பொண்ணு சடனாக இன்ட்ரோவர்ட்டாக. டு பி வெரி ஆனஸ்ட், என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லாட்டி படமும் சரி எங்கேயுமே நான் பாவமாக இருக்கிற மாதிரி, இன்னோசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததே கிடையாது. டம்மால் டிபின்னு பாக்ஸிங் வீடியோ இல்லை, தக்க டான்ஸ் ஆடுற வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் தாண்டி என்னை விஷன் பண்ணியிருக்கீங்க சார். என்னால் இந்த கேரக்டர் பண்ண முடியும்னு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அமர்ராஜ் சார் டக்குன்னு அன்னைக்கு மீட் பண்ணோம், நரேஷன் முடித்தோம். உடனே இல்லைம்மா நீ டக்குன்னு சைன் பண்ணுமா, ஆடிஷன் எதுவுமே கிடையாது, பண்ணுமா. சார் ரெஃபர் பண்ணா கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்பி என்ன பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தயாலன் சார் இருக்கீங்களா? தேங்க்யூ சார். அண்ட் ஆல் தி எடிஸ் ஃபுல் சப்போர்ட் த்ரூ அவுட் த மூவி. அவங்க தான் ஃபுல் சப்போர்ட்டாக என்ன நடந்தாலும் காலையில் நைட்டு வெயிட் பண்ணாலும் எதுனாலுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டயலாக் சொல்கிறதும் சரி, எல்லாமே த்ரூ அவுட் த மூவி எங்களோட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐம் வெரி ஹாப்பி. இந்த படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு இது 2வது படம் எனக்கு. அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மூவிக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு தேஜுவாக பார்ப்பீங்க.
அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஆகஸ்ட் 1st வருது, எல்லாரும் பாருங்க ப்ளீஸ். எங்களுக்கு அழகான ரிவ்யூஸ் எழுதுங்க. அண்ட் அதுதான் எங்களுக்கு வந்து பூஸ்ட், அண்ட் தட்ஸ் our future. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிவன். தேங்க்யூ. தேங்க்யூ தைஜு. அடுத்து நாம் பேச வைக்கிறோம். கனவுகளை துரத்தி சென்று நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படமும் உழைக்கும் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்கும் நடிகர் லிங்கா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த படத்தோட வாய்ப்பு கிடைச்சதுக்கு அமல்ராஜ் சாருக்கும் மாறனையாக்கும் பெரிய நன்றி. மற்றபடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துட்ட என்டையர் க்ரூக்கு தேங்க்ஸ். அண்ட் டார்லிங் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு ஆக்சுவலி நிறைய இன்ஹிபிஷன்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஜிவி சாரோட நடிக்கும் போது. பட் அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி டே ஒன்லேருந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. அண்ட் கூட நடிச்ச இன்னொருத்தன் வந்து இன்னைக்கு நம்ம இங்கே ஸ்பாட்டில் இல்லை ரமேஷ், அவன் ஆல்ரெடி ரொம்ப நல்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவன் ஒரு பெரிய பிரிட்ஜாக இருந்தான். ஸோ கொஞ்சம் எல்லா சீன்ஸுமே கரடு முரடாக இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீன் பயங்கரமாக கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டேன். என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் வெற்றி பெறணும்னு இயற்கையை வேண்டிக்கிறேன். நன்றி. நாம் பேச இருக்கிறோம். வானத்து நூல் பிடித்து ஒற்றை பாடலில் உருக்கி எடுத்து 8வது சிகரத்தில் ஏறி நிற்கும் ஒத்துக்கிரியா அரேபியன் அழகு புயல் சந்திரிகா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ் சினிமாவுக்கு திருப்பி வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிட்டு. இந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறதுக்கு அனுராக் சார், மாறன் சார், தயானண்ணா டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன், லாஸ் ஏஞ்சலஸில் தங்குறேன். இந்த மாதிரி ஒரு பாட்டு, சும்மா பாட்டு இல்லை, அந்த பாட்டில் ஒரு கதை இருக்குது. அண்ட் ஆஸ்திரேலியாவில் படத்துக்கு என் தமிழ் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறது மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சாங், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெல் ஸ்டாரிஸ். நீங்கள் எல்லாம் வர்றதுக்கு நன்றி. என் டீம் இருக்காங்க, ப்ரெஸ் எல்லாருமே தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபில்ம். இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டாரி. இட்ஸ் a big honor, sir, to be a part of a film that isn't just a mass film. It's something that is a very important story that எல்லாருமே இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும். Thank you everyone for your support, and please watch the film in theaters on the 1st. தேங்க்யூ. நீங்கள் பேசுகிற அந்த மாடுலேஷனே பயங்கரமாக இருக்கு. அடுத்ததாக நான் பேச வைக்கிறோம். நண்பன் ரோல் ஆனாலும் எதிரி ரோல் ஆனாலும் நடிப்பிலே விரும்பும் வேட்டை முத்துக்குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பாபு சார் நன்றி சார். நான் ஒவ்வொரு படத்துலேயும் வந்து நமக்கு கொடுக்குற வேலையை சரியாக செஞ்சிருங்கிறதுல எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து நான் மனசாட்சியோடு அது நல்லா பண்ணியிருக்கேனாங்கிறது ஒரு திருப்தி இருக்கா இல்லைங்கிற என்னையவே கேள்வி கேட்டுருப்பேன். ஆனால் நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் இப்படி ஏதாவது வேற ஒரு களத்தில் வேறு மாதிரி ஒரு கண்டென்ட்டில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லிஸ்ட்டு இருக்குது. நமக்குள்ளேயே வந்து ஒரு 10 கதாபாத்திரம் இந்த மாதிரிலாம் பண்ணணும். இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது எனக்கு மாறன் சார் சொன்ன அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நான் சரியாக செஞ்சுருக்கேங்கிறதுல நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப சீரியஸாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது காமெடியாக இருக்கும். அதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு இந்த நேரத்தில். ஏன்னா நம்ம உருவம் வந்து ஒரு ஜாக் ஃப்ரூட் மாதிரி தான். நிறைய பேருக்கு பழகாதவங்களுக்கு அது அப்படி தான் தோணும். ஆனால் நிஜமாக நான் அது கிடையாது. நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டு தான். அது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி ப்ரொடியூசர் சார், சம்பளம் கொடுக்குற முதலாளி, அவர் முதல் படம், அவர் மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அது சாதாரண விஷயம் கிடையாது. அது எப்படி ஆரம்பித்தாங்க, எங்கே முடித்தாங்கன்றதில் நான் தூரத்துலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ்வளோ வலியும் வேதனையும் இந்த மனுஷனுக்கு அவ்வளோ இருக்குது. நான் நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய லாபத்தை உண்டு பண்ணி
அடுத்தடுத்த படங்கள் நிறைய நீங்கள் பண்ணுங்க சார். எல்லாம் நான் வேண்டிக்கிறேன். மற்றபடி தேஜு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஜிவி சார் அப்படி சொல்லலாம். ஜிவி சார் வந்து நான் ஆல்ரெடி அவர் படம் பண்ணிட்டேன். அது 2வது படம். செட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுல ரொம்ப சகஜமாக வந்து விலகக்கூடிய ஒரு ரொம்ப எளிமையான ஒரு நண்பர் இது. ஒரு நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணும், ஒரு இம்ப்ரூவைசேஷன் இதெல்லாம் தோணும். ஜி சார் இது பண்ணலாம் அப்படின்னா இது இப்படி போகலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கம்ஃபர்ட்டாக வந்து ஒர்க் பண்ணும்போது எல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசியில் மாறன் சார் வந்து எடிட் பண்ணுவார். அங்கேயே அது வந்து இது வேணாம், இது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பட் என்னன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னென்னா இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு படமாக இருக்கும். அஸ் ஏ ஆக்டராக நான் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான ஒரு நடிப்பு நம்ம கொடுத்தாலும் இதுலேயும் அந்த வேலையை நம்ம நல்லா சரியாக செஞ்சுருக்கோங்கிறது என் மனசாட்சிக்கு எனக்கு நான் நேர்மையாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். மற்றபடி இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கு என்டையர் காஸ்டிங் குரூ எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எங்கள் கண்ணுக்குள் நுழைந்து காற்றோடு பேசுகிறாய், உன் கண்ணுக்குழி புன்னகையில் நெஞ்சமெல்லாம் ஆற்றுகிறாய், பஞ்சவர்ண இதழ் சிரித்து நெஞ்சும் பற்றி கொண்ட பட்டு வண்ண ரோசாவாக சிந்து நதி போவே பிந்து மாதவி அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மேடைனால மீடியா நண்பர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். நிறைய ஃபேஸஸ் சேஞ்ச் ஆச்சு, நிறைய புது ஃபேஸஸ் இருக்கு. அண்ட் few of my old friends are here too. So happy to see all of you guys. Firstly, thank you so much. And Black May, as an actress, ரொம்ப வருஷம்க்கு அப்புறம் ஒரு மீட்டியான மீனிங்ஃபுல்லான ரோல் பண்ணணும்னு தோணும். அது நிறைய வாட்டி கிடைக்காது. இந்த பிளாக்மெயில் மூலமா எனக்கு அந்த மாதிரி ரோல் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல மாறன், தேங்க்யூ ஸோ மச் இந்த ரோலுக்காக for thinking me and approaching me. Thank you so much. I can't talk much about my role, but then please August 1st எல்லாரும் make time to watch the movie in the theaters. அதுக்கப்புறம் I will see you all in the theaters. Thank you. Thank you. படத்தில் நடித்த கிரிஜா ஹரி அவர்களை மேடை கழிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கக்கூடிய தங்கம் சேகர் அவர்களை மேடை கழிக்கிறோம். செந்தாமரை கண்ணன் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஜெயசீலன் அவர்களை மேடை கழிக்கிறோம். விடியல் ராஜு சார் இருக்கீங்களா? நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் உற்றவரும் மற்றவரும் பெருமை கொள்ளும் வகையில் பேருதவியாய் இருப்பவர், தமிழ் சினிமாவின் வணிகத்தை விரல் நுனியில் வைத்திருக்கும் திரு தனஞ்சயன் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். கவிதா மேம் அங்கே ஒருத்தர் அப்படின்னு நம்மளை வந்து வரவேற்கிற இட்ஸ் பிரசாத் அவர்களுக்கு நன்றி. அண்ட் முதல்ல இங்கே நீங்கள் சொல்லும்போது வேட்டை முத்துக்குமார் சொன்னீங்க, அவரோட ஃபீனிக்ஸ் முத்துக்குமார் சொல்லுங்க. அந்த ஃபீனிக்ஸ் படத்தில் முத்துக்குமார் அவ்வளோ சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாரு. ஸோ ஃபீனிக்ஸ் முத்துக்குமார் சொல்லணும், அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் நல்லா பேசியிருந்தாரு. முதல்ல இந்த விழா ஆரம்பிக்கும் போது அமல்ராஜ் சாருக்கரோட நன்றி. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு விழா ஆரம்பிக்கும் போது எல்லோருக்கும் ஒரு சிறப்பான புத்தகம் வேள்பாரி அப்படின்ற புத்தகத்தை கொடுத்து இந்த விழாவை தொடங்கி வைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அமல்ராஜ் சார். தயாரிப்பாளர்களுக்கு நான் எப்பவுமே ஒரு கோரிக்கை வைப்பேன், நீங்கள் வரும்போது இங்கே மேடையில் ஏதோ பொக்கே ஒன்று கொடுத்துட்டு இல்லை ரொட்டேஷன் பேஸில் பொக்கே கொடுத்துட்டு அந்த பொக்கே தூக்கி பின்னாடி போட்டுட்டு போகிற பதில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான புத்தகத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரு பாருங்க. அங்கே அமல்ராஜ் சார் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. இந்த வேள்பாரி புத்தகம் 1,00,000 பிரதிகளை விற்று விற்பனையில் சாதனை பண்ணியிருக்கு. அந்த சாதனையை உங்கள் படமும் பண்ணணும் கண்டிப்பாக. அதனுடைய முதல் அடிப்படையாக நான் பார்க்குறேன். இந்த புத்தகம் கொடுத்ததே வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக பார்க்குறேன். வேள்பாரி படம் கண்டிப்பாக சங்கர் சாரோட இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும்னு எதிர்பார்க்குறேன். அந்த படம் வர்றதுக்கு எல்லாமே நம்மளாம் கூட இருக்கணும். சங்கர் சாரோட அவர் வந்து நம்ம பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த வேள்பாரி படத்தை கொண்டு வரதுக்கு
தயாரிப்பாளர்களை மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு ராமாயணம் அப்படின்ற படத்தை வந்து நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம். அந்த படத்தை ஒரு 4500 கோடியில பாம்பேல ஒரு நிறுவனம் பண்ணும்போது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய ஒரு வீரனை பற்றியான ஒரு நாவல் இது படைப்பா வரும்போது உலக சினிமாவை பார்த்து வேக்கும். அப்படிப்பட்ட ஒரு சினிமா வரணும், அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படத்துடைய ட்ரெய்லர் பாடல்கள் பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லாமே ரொம்ப பிரபலமா அமைஞ்சிருக்கு. தமிழ் சினிமா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எமோஷனலான ஃபேமிலி த்ரில்லர் படங்கள் நல்ல வெற்றி அடையும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 திரைப்படம் பெரிய வெற்றி. ஒன்று DNA, இன்னொன்று வந்து மார்கன். ரெண்டுமே ஃபேமிலி சம்பந்தப்பட்ட த்ரில்லர் படங்கள். இந்த படமும் அதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி அடைகிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ்வளோ சிறப்பான ஒரு கதையோட இருக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸோட, ஃபேமிலி இமோஷனோட ரொம்ப சூப்பரா இந்த படத்துல வந்து மூமாறன் பண்ணியிருக்காரு. மூமாறன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய 20,000 கண்கள் படம் தொடங்கி அது பிறகு கண்ணை நம்பாதே இன்னைக்கு படம் 3வது படமா வருது. மகன், உங்களுடைய படைப்பு மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு மகன். அவர் நடுவில் இன்னொரு கதை சொன்னார். ஆனால் இந்த கதையை சொல்லல. திடீர்னு அந்த கதை கேட்ட உடனே நான் சொன்னேன், சார் உங்ககிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு. ஆனா இந்த கதையை கொண்டு போய் அமல்ராஜ் சார் சொல்லி படம் பண்ணிட்டாரு. ஸோ அவ்வளோ திறமையான ஒரு இயக்குனர், படைப்பாளி. அவருடைய இயக்கத்தில் வரப்போற இந்த படம் கண்டிப்பா எப்படி இந்த வருஷம் த்ரில்லர் படங்களுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு வருதோ அந்த வரிசையில மார்கன் DNA பிறகு ஒரு நல்ல வெற்றி படமா பிளாக்மெயில் அமையும். அண்ட் ஜிவி சார் வந்து சம்பளமே வாங்கல அப்படின்னு சொன்னாரு. இல்ல ஆஃப் சம்பளம் தான் வாங்கினேன்னு சொன்னாரு. தயாரிப்பாளர் சார்பில் அவருக்கு நம்ம எல்லோரும் இங்க இருக்கிற ஊடக சார்பில் வாழ்த்து சொல்லணும். அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்டரை பார்க்க முடியாது, ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் டைரக்டரை பார்க்க முடியாது. எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு பல படங்களுக்கு இன்னும் சம்பளம் வாங்காமே பண்ணிட்டு இருக்காரு. மியூசிக்கு பல படங்களுக்கு மியூசிக்கையும் நடிக்கும் சம்பளமே வாங்கல. எனக்கு தெரியும் எந்தெந்த நிறுவனத்துக்கெல்லாம் அவர் பண்றாருன்னு. எல்லா நிறுவனத்துக்கும் உங்களுக்கு பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்கு, பண டிமாண்ட் இருக்கும். ஆனா இது ரொம்ப பிடிச்சது ஜிவி கிட்ட என்னன்னா அந்த அன்பு, தயாரிப்பாளர் மேல அன்பு அண்ட் இயக்குனர் மேல இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். எல்லா இயக்குனர் மேலும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப். யாருக்கிட்டுமே ஒரு எதிரியே இல்லாத ஒரு ஆளை பார்க்க முடியுமா? அதாவது ஒரு எதிரியே இல்லாத ஒரு ஆளை பார்க்க முடியுமா? இங்க சார் அழகா பேசினாரு. அதாவது இந்த கதையில இருக்கிறது நம்ம கூடவே இருக்கிற யாராவது நம்ம துரோகம் பண்ணுவாங்கன்னு ஜிவி சாருக்கு நம்ம பண்ணவே முடியாது. அவ்வளவு சூப்பரான ஒரு நட்பு, அவ்வளவு சூப்பரான ஒரு அன்பு எல்லாருமே வச்சிருப்பாரு. அதனாலதான் தயாரிப்பாளர்லாம் திருப்பி ஜிவி கூட மியூசிக் பண்ணணும், திருப்பி ஜிவி நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த நேரத்துல அவர் சம்பளம் விட்டு கொடுக்குறாரு அப்படின்றத விட நான் எப்படி சொல்லணும்னா, சார் பிசினஸ் ஆனோட வாங்கிங்க சார் அப்படி சொல்லிடுறேன். ஒரு டிஜிட்டல் வியாபாரம் ஆயிடுச்சுன்னா நீங்க வாங்கிங்க, இல்ல சேட்டலைட் வியாபாரம் ஆயிடுச்சுன்னா வாங்கிங்க. கண்டிப்பா உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும். ஆனா எல்லா நடிகர்களுக்கும் நாங்க வந்து தயாரிப்பாளர் சார்பில் எப்பவுமே கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, உங்க சம்பளம் கண்டிப்பா வேணுன்றதை விட பிசினஸோட ஏதோ ஒரு வகையில நீங்க சம்மந்தப்பட்டு நீங்க வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சார் என் படம் டிஜிட்டல் வியாபாரம் எவ்வளவு ஆகுதோ அதை எனக்கு சம்பளமா கொடுங்கன்னு கேட்கலாம். இல்லைன்னா தமிழ்நாடு தியேட்டர்கள் எவ்வளவு ஆகுதோ அந்த அமௌண்ட் எனக்கு கொடுத்துருங்க சொல்லுங்க. இல்லைன்னா சேட்டலைட் வியாபாரம் ஆச்சுன்னா எனக்கு கொடுத்துருங்க சொல்லுங்க. ஹிந்தி டப்பிங் ஆச்சுன்னா எனக்கு கொடுத்துருங்க சொல்லுங்க. ஏதோ ஒரு வியாபாரத்தை லிங்க் பண்ணிக்கிட்டு உங்க சம்பளத்தை முழுமையா வாங்கிட்டீங்கன்னா தயாரிப்பாளர்கள் காப்பாற்றப்படுவாங்க. ரிலீஸ்க்கு முன்னாடி, டப்பிங் முன்னாடி எனக்கு மொத்த படத்தை கொடுத்துருங்க, நீங்க எப்படியாவது போங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்களா இல்லையா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒரு நடிகர் சொல்லும் போது அவருக்கு அந்த படைப்பு மேல எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போயிடுது. ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு நடிகராக எல்லாருமே இருக்கணும். சமீபத்தில் அமீர் கான் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார், 15 வருஷமா நான் சம்பளமே வாங்கினதில்லை என் படங்களுக்கு. என் படங்கள் வெற்றி அடையும் போது அதனுடைய லாபத்துல இருந்து தான் பங்கு எடுத்திருக்கிறேன் தவிர நான் சம்பளம் வாங்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு அமீர் கான் பல படங்கள் வெளி தயாரிப்பாக நடிச்சிருக்காரு. ஒரு அமீர் கான் அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் நடிகர். அவர் சொல்லும் போது தமிழ் சினிமாவில் இருக்கிற பல நடிகர்கள் இதை முன்னுதாரணமா வச்சுக்கணும். நீங்க வந்து எப்படி சார் நம்புறது, தயாரிப்பாளர் ஏமாத்தி போயிட்டாங்கன்னா அப்படின்னா ஈஸியா பண்ண முடியும். அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நானும் சைன் பண்ணுவேன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மயம் தான். யாருமே கேஷ்ல வாங்கி பண்ண முடியாது பிசினஸ்லாம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில பெரிய பெரிய நடிகர்கள் இருந்து எல்லா நடிகர்களுமே ஏதாவது ஒரு ரைட்ஸை லிங்க் பண்ணிக்கிட்டோ இல்ல ப்ராஃபிட்ல ஷேர் வாங்கி பண்ணும்போது தமிழ் சினிமா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா நல்ல நல்ல படைப்புகள்லாம் வர இந்த சினிமால மிகப்பெரிய தாக்கம் யாருக்கு ஏற்படுதுன்னா தயாரிப்பாளர்கள் தான். எவ்ரி வீக் பல தயாரிப்பாளர்கள் அவங்க போட்ட முதலீட்டை இழந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க வந்து மிகப்பெரிய பேஷனோட ஒரு சினிமாவுக்கு வராங்க. ஆனா படம் மொத்தமா தோல்வி அடைஞ்சு எதுவுமே இல்லாம போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னா நடிகர்கள் எல்லோருமே தயாரிப்பாளர்கள் உறுதுணையா இருக்கணும்னு இந்த நேரத்தில் மீண்டும் கேட்டுக்கிறேன். அப்படி உறுதுணையா இருக்கிற ஜி பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த தேஜ் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கனிவா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. தேஜ் மேடம் கனிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த நேரத்தில் சொல்லிடுறேன்.
இந்த மேடையில் தான் இங்கே கமலா தேட்டரில் நடந்த ஒரு நிகழ்வில் விஷால் சார் சொன்னார் 3 நாட்கள் வந்து ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தேட்டரில் ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு. நான் அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி ரிவ்யூஸ் வரலனாலே மக்கள் வந்து படம் வந்ததாக தெரியாது. அதனால அது நம்ம கேட்கக்கூடாது. கண்டிப்பாக ரிவ்யூ வந்து நம்ம படத்துக்கு வேணும். நம்ம படத்துக்கு திரையரங்கிலையோ இல்லை வெளியிலையோ இல்லை எங்காவது ரிவ்யூஸ் கண்டிப்பாக வேணும். விச் பிரசாந்த் மாதிரி மிகப்பெரிய ரிவ்யூஸ்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஒரே இதுதான், கொஞ்சம் கனிவா ரிவ்யூ பண்ணுங்க, அவ்வளோதான் கேட்டுக்கிறோம். கொஞ்சம் கனிவா, கொஞ்சம் பேலன்ஸ்டா, கொஞ்சம் சப்போர்ட்டிவா. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் 5 படங்கள் 10 படங்கள் வர இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கும் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கு. அந்த தயாரிப்பாளர்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க, அந்த தயாரிப்பாளர் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க. இப்படி ஒரு நம்ம வந்து மொத்தமா டேமேஜிங்கா சொல்லிட்டோம்னா அந்த தயாரிப்பாளர் ஒட்டு மொத்தமா அவருடைய இழப்பு, அதாவது மொத்த பணமும் போயிடுமே அப்படின்ற ஒரு மனசாட்சியோட கொஞ்சம் கனிவோட அந்த படத்தை வந்து உங்களோட பொதுவான ஒரு விமர்சனம் பண்ணுங்க. கண்டிப்பா விமர்சனம் பண்ணுங்க. இதை வந்து நான் ரிவ்யூஸ் மட்டும் சொல்லல, இங்க வெளியில படம் முடியும் போது வெளியில வர ஆடியன்ஸ்க்கு அதை தான் சொல்றேன். ஒரு நடிகரையோ தயாரிப்பாளரையோ இல்ல ஒரு டைரக்டரையோ வன்மத்தோட டார்கெட் பண்ணி பண்ற ரிவ்யூஸ் மட்டும் பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லா ரிவ்யூஸும் வரணும். எப்படி வந்து ட்ரெடிஷனல் மீடியா என்னைக்குமே நாங்க இங்க இருக்கிற எல்லா ட்ரெடிஷனல் மீடியாவும் அவ்வளவு நம்புறோம். எல்லா ட்ரெடிஷனல் மீடியாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளரையோ ஒரு இயக்குநரையோ நடிகரையோ காயப்படுத்த மாட்டாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். முதலாக தயாரிப்பாளர் அமல்ராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் இன்னைக்கு ஒரு பிளாக்மெயிலுங்கிற படம் இன்னைக்கு வந்திருக்க அப்படின்னா அதற்கு முதல் விதைவிட்டவர் அமல்ராஜ் அவர். அப்புறம் பிளாக்மெயில் டைட்டிலுங்கிற பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலாக ஒரு டைட்டில் எப்பவுமே வந்து ஆடியன்ஸ் போய் கேட்சாங்க அப்படின்னா அது ஏதோ சின்ன ஒரு எல்லாருமே ஒரு தெரிஞ்ச ஒரு வேர்டாக இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி பிளாக்மெயிலுங்கிறது வந்து ஒரு த்ரில்லர் பேஸ்டான டைட்டில். பட் எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா பிளாக்மெயில் பண்ணுறியா இல்லை இது பண்ணுறியா சொல்லி எல்லாரும் யூஸ்வலாக பேசக்கூடிய ஒரு டைட்டில். அது ஒரு படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இப்போ ட்ரெய்லர் நான் பார்த்தேன். ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸுக்குள்ள ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு த்ரில்லர் பேஸ்டில் வந்து பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு. அது ரெண்டுமே கனெக்ட் ஆகுது. த்ரில்லரும் கனெக்ட் ஆகுது, ஒரு ஃபேமிலியும் கனெக்ட் ஆகுது உங்களுக்கு. இது கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் ரொம்ப ஒரு பிடிச்ச படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் ரொம்ப நல்லா கட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெய்லருக்கு ரீகார்டிங் பிஜிஎம் சாம்சிஎஸ் பின்னி எடுத்துட்டாரு உங்களுக்கு. அவர் அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி பிரதர் வந்துட்டு உங்களுக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா காளிதாஸ் 2 ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு டீசர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப நேரம் சொல்ல வந்து உங்களுக்கு. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு டைரக்டர் எந்த அளவுக்கு கேப் பண்ணுறாங்க, ஒரு எடிட் ரேஞ்ச் ஸ்பேஸ் போடுறாங்க, இது எல்லாத்தையும் ஃபுல்லப் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் ஒரு மியூசிக். அந்த எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் தெரியாமல் பேலன்ஸ் பண்ணக்கூடியதான் ஒரு மியூசிக் டைரக்டர். அது நிறைய படத்துக்கு வந்து ஒரு படத்துக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக பண்ணுறாரு ஜாம்சிஎஸ் ப்ரோ. அது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரிக்காக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த மேடையில் வந்து ஒரு கதாநாயகரை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னுடைய நெருங்கிய நண்பர் பிரதர். எனக்கு கிட்டத்தட்ட ஜி பிரகாஷ் கிட்ட நான் 2006 ட்ராவல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வசந்தபாலன் சார் ஜெயில், 2ஆம் படம் பொல்லாத, இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துல வந்து ஒரு ஜி பிரகாஷ் பிரதர் பற்றி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இந்த ஸ்டேஜில் சொல்லும் போது நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமா நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே நல்ல முறையில் வரணும்னு தான் படத்தை எடுக்கிறாங்க, பிளான் பண்ணி போறாங்க. அன்பார்ச்சுனேட்லி சில சூழ்நிலைகள் அப்படி வரும் பொழுது அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து இல்லை சார் நான் வர்றேன், பேக் பண்ணுறேன், பண்ணுங்க, எனக்கு ரிலீஸ் அப்போ கொடுங்க, இது ஒரு மூவ்மெண்ட் பண்ண நினைச்சதே வந்து பெரிய சந்தோஷம். இதுக்காகவே இந்த திரையுலக சார்பில் நீங்கள் எல்லாருமே ஒரு கைதட்டல் பண்ணீங்கன்னா அது அடுத்தவர்களுக்கு தயாரிப்பாளர்கள் சரி அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும். இதை ரொம்ப அதிகமாக பண்ணவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அவரோட பயணிச்ச எல்லா தயாரிப்பாளர்களும் சரி, சக நண்பர்களுக்கும் சரி, யாருமே என்னால் இழந்து விடக்கூடாது என்று திரையுலகுக்கு முன்னுதாரணம் இருந்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். எஸ்பி முத்துராமன் சார் வந்து அவர் கண்டினியூவா ரஜினிகாந்த் சார் வந்து கண்டினியூவா பல படங்கள் பண்ணியிருக்காரு. பட் அந்த யூனிட் நாம ஏதாவது பண்ணணுமே எஸ்பி முத்துராமன் சார் டெக்னீஷியன் ஒரு பண்ணணும்னு சொல்லி பாண்டியங்கிற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சம்பளமே வாங்காம ஹோல் குரூப்பும் படத்தை ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு. அதுல வந்த லாபத்துல வந்து எஸ்பி முத்துராமன் சார் அவர் மட்டும் அந்த படத்தை எடுக்கிறாங்க. அதுல ஒரு மேக்கப் மேன், காஸ்டியூம், மேனேஜர்ஸ், கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே அமௌண்ட் பிரிச்சு கொடுத்து ஏவிஎம் காலையில் இடம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அப்படி பல பேரை வாழ வைத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் ஆனா கூட இல்லை சார் என்னை நம்பி படம் வாங்கிட்டாங்க, நான் தானே ஹீரோ, அப்போ நான் கூட இருக்கணும் சார், அப்போ தான் சார் நம்பிக்கை அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் கூட பண்ணியிருக்காரு.
ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து ஜி பிரகாஷ் சார் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. இந்த பிளாக்மெயில் படம் மாபெரும் வெற்றியடைய எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த டைரக்டர் மாறன் அவர்களுக்கும், ஹீரோனி தேஜஸ்வினி, பிந்து மாதவி, முத்துக்குமார், ஸோ ஹோல் டீம், அப்புறம் கோகுல் என் நண்பர் கேமராமேன் அப்படி வந்திருக்காரு தெரியல. ஸோ அனைவருக்கும் இங்கே வணக்கங்க. எனக்கு இந்த பிளாக்மெயில் படத்துக்கு வர சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே பிளாக்மெயில்ங்கிற வேர்டு ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. பிளாக்மெயில்ங்கிற வேர்டு எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வெங்கடேசன் அவர்கள் சொன்ன மாதிரி வரையாடுகள்ங்கிற வேர்டு வந்து ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த தமிழ் வார்த்தை வந்தது போன்று பிளாக்மெயில்ங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தேடுறப்ப ஒரு இமெயில் இல்லை, மெயில்ங்கிறது ஒரு வாடகை இல்லை ஒரு கட்டணம் அப்படின்னு சொல்லுது. ஒரு 16th செஞ்சுரியோட வேர்டு தான் இந்த பிளாக்மெயில்ங்கிற வேர்டு. 16th செஞ்சுரியில் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்டுக்கு இடையில ஒரு இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருந்த இடத்துல அங்கே இருக்கிற தலைவர்கள் வந்து இல்லை கொள்ளையர்கள் போய் அவங்கள சூறையாடி இருக்கிறாங்க. எங்களை சூறையாடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு பேர் தான் அந்த மெயில்ங்கிற வார்த்தை. அது பிளாக்கா கொடுக்கறதுனால அது பிளாக் மெயில் அப்படிங்கிற வார்த்தையா மாறிடுச்சு. அதாவது ஒரு கட்டணம் வந்து இந்த இடத்துல என்னை திருடாத, என் வீட்டில் நீ திருடாத, என்னை நீ கொள்ளையடிக்காத அப்படின்னு ஒருத்தருக்கு கொடுக்குற கட்டணம்ங்கிற வார்த்தை தான் அந்த மெயில் தான் அன்னைக்கு வந்து வாடகையாகி வேற மெயிலா மாறி அந்த பொருள் பிளாக்கா இருப்பதால் ஒரு பணமாகவோ நகையாகவோ இல்லை ஒரு மிருகமாகவோ அந்த பிளாக்கா இருக்கிறதுனால அந்த பிளாக்குங்கிறது மருவி ஒரு பிளாக் மெயிலா மாறி இன்னைக்கு வந்து ஒருத்தர் இன்னொருத்தருடைய ரகசியத்தை மறைப்பதற்கு முக்கியமாக பெண்கள் உன்னை பத்தி ஒரு வீடியோவை நான் வெளியிட்டுருவேன், உன்னை பத்தி ஒரு ரகசியத்தை நான் சொல்லிடுவேன் அப்படின்னு ஒரு மனிதன் தனக்குள்ள இன்னொரு மனிதனை அதிகமாக வெறுப்பதற்கு உபயோகப்படுத்துகிற ஒரு சொல்லாக பிளாக்மெயில் மாறுகிறது. இது பெண்களை தான், பெண்கள் உடல்களை முன்வைத்து நடக்கிற ஒரு பெரிய பேரமா இருக்கு. அப்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த சொல்லு மாறி உண்மையிலேயே வந்து பிளாக்மெயில்ங்கிற பார்க்குறப்ப வந்து ஒரு த்ரில்லருக்கான ஒரு அழகான சொல்லா இன்னைக்கு அந்த சமூகம் அதை மாற்றி வச்சு குற்றத்துக்கு கூட சம்பந்தப்பட்டதாக இன்னொரு மனிதனை வேட்டையாட துடிக்கிற ஒரு சொல்லாக அந்த சொல் மாறி திரையரங்கத்தை வேட்டையாடுறதுக்கான 2 ஈஸியான வழிங்கிறது வந்து ஒன்று த்ரில்லர், இன்னொன்று ஹாரர் படங்கள். தேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸ் 10 நிமிஷத்துலேயே பக்கத்தில் இருக்கவங்க பேசுறான், மொபைல் ஒன்றா, இவங்களை எப்படி அட்டென்ஷன் சீக்கிங் பண்றதுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட 2 ஒரு ஜானர்ஸ் வந்து த்ரில்லர் அண்ட் ஹாரர். அது வந்து எப்போதுமே வந்து ஒரு மெஜாரிட்டி அளவில் அதனுடைய சக்சஸ் ரேட் இருந்திருக்கு. ஹாலிவுட்ல இருந்து இவ்வளோ பீரியட் நம்ம பார்க்குறப்ப ஆக்சுவலாக எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்குறப்ப இதில் இருக்கிற அந்த விறுவிறுப்பும் அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. மாறனுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அது ஒரு ட்ரைலர் பார்க்குறப்பவே நம்மளை சீட்டு நுணிக்க அது வந்து கொண்டு வைக்கும். அதுவும் அது குழந்தைய வச்சுக்கிட்டு நடக்கிற டிராமான்னு சொல்றப்ப ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷன் கனெக்டையும் சேர்ந்து அது ரொம்ப பிரமாதமாக ஏற்படுத்துது. ஸோ ஐ திங்க் அந்த இது பார்க்குறப்பவே ஆடியன்ஸ் அது மிக பெருசாக அது கவரும் நான் நம்புகிறேன். ஸோ படம் வெற்றியிலேயே என்னோட மார்ந்த வாழ்த்துக்கள் மாறன். அப்புறம் சாம் சிஎஸ் அவர்களை பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக விக்ரம் வேதா பிரமாதமான மியூசிக். ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் வந்தப்பவே அந்த படம் வந்து தேட்டருக்கு வர வைக்கணுங்கிற அந்த மியூசிக் மண்டைக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இன்னமும் விக்ரம் வேதாவுடைய அந்த ரீரெக்கார்டிங் வந்து நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வந்து சாம் சிஎஸ் அவர்களை நான் சந்திச்சேன். அப்போ வந்து அவருடைய லேப்டாப் ஓப்பன் பண்ணி, சார் இன்செப்ஷன் படத்துக்கு அவர் மியூசிக் போட்டிருக்கேன் பார்க்குறீங்களா? அது ஹான்சிமர் தான் பிரமாதமான மியூசிக் டைரக்டர், அவரை தாண்டுற மியூசிக்கா என்னடா போடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். நிஜமாவே வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. நிஜமாவே ஹான்சிமர் அந்த இடத்துக்கு போட்ட மியூசிக்கோட சாம் சிஎஸ் எனக்கு காட்டின அந்த ரீரெக்கார்டிங் மியூசிக் வந்து அதிர வச்சிருச்சு. ஏன்னா இன்செப்ஷன் உங்களுக்கு தெரியும், படம் மொத்தமுமே கிளைமேக்ஸ் அப்படி இருக்கும் பரபரப்பா. அதுக்கு வந்து சாம் சிஎஸ் பார்க்குறப்ப இன்னும் பெரிய உயரங்களை சாம் சிஎஸ் அடைஞ்சிக்கணும். அவருடைய படம் புஷ்பா 2லாம் அவர் தான் பிரமாதமான ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படம் சாங்ஸ் பிளஸ் எல்லாம் சேர்ந்து சாம் சிஎஸ்க்கு இன்னொரு பெரிய உயரத்தை தரும். நான் சாம் சிஎஸை மனமாற வாழ்த்துறேன். ஜி மை டார்லிங் அப்படிங்கிற வார்த்தை நாங்கள் தான் ஒரு 17 வயசுல சொல்ல ஆரம்பித்தோம். உதயகுமார்கிட்ட வந்து என் பையன் சின்ன பையனா இருக்க அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன மாதிரி என்கிட்ட வரப்பையும் ஜி வந்து ஒரு சின்ன பையனா
நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் நான் வந்து டார்லிங் அப்படின்னா பல முறை அதை உபயோகப்படுத்திகிட்டே இருப்போம். கண்ணுக்கு முன்னாடி ஒரு 17 வயசு பையனோட பார்த்த இந்த ஜிவி அவருடைய வளர்ச்சியை பார்க்குறப்ப நிஜமாவே பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஜிவியோட வேலை செய்யறதுக்கு அப்படின்னா நான் எப்பயுமே நம்புவேன். நான் படம் பண்ணாட்டிலும் ஜிவி வந்து வேற யார் மூலியமாவது இவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டு இருப்பான்னு நான் எப்பயுமே நம்புறேன். அதுக்கு பின்னாடி ஜிவியோடைய டேலண்டோட சேர்த்து இந்த டார்லிங்னஸ் அப்படின்னு சொல்வேன். எல்லாருமே சொன்னாங்க, யாரையும் வெறுக்காத, யார்கிட்டையும் கோவப்பட்டுறாத, யாரையும் மோசமா ட்ரீட் பண்ணிடாத ஒரு குணத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சமீபத்தில் அவருடைய ஃபேமிலி விஷயத்துல வந்து எவ்வளோ மெச்சூரிட்டியா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், இவ்வளோ மெச்சூரிட்டி இந்த வயசுல அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஜிவி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஹியூமனை பக்கத்துல பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து இன்னொருத்தவங்க ஈஸியா ட்ரீட் பண்ணிடலாம். ஆனா ரொம்ப ஒருத்தருடைய நேரம் என்பது எனக்கு ரொம்ப முக்கியம் சார். எனக்கு கால் பண்ணிட்டா அடுத்த நாள் மறக்காம கூட அடுத்த நாள் கூட நான் கால் பண்ணி பேசிடுவேன். அதுதான் ஜிவி. தயாரிப்பாளர்கள் முதல்ல சொன்னாங்க விட்டு கொடுத்தாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நடிகரா, மியூசிக் டைரக்டரா விட்டு கொடுத்த படங்கள் எனக்கே 2 படம் இருக்கு. 2 படத்துக்கு அவர் இல்லைன்னா படமே மிஸ். பிரமாதமான ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாப்புல. அந்த மொமெண்ட்டை நான் பார்த்துருக்கேன் சார். இந்த மாதிரி பண்ணிடலாம், நான் மேனேஜர்கிட்ட சொல்லி விடுறேன், நான் கேட்கணும், அது எதுவுமே கிடையாது. என் போன படத்துக்கு கேட்டாலும் பண்ணிடலாம் சார். ஒரு செகண்ட் கூட யோசிக்காத அந்த தருணம் வந்து ரொம்ப அரிதான தருணம். ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இப்படி சில மனிதர்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேர் அன்புக்காக ஜிவி மாதிரி ஒருத்தர் நடிகராகவும் மியூசிக் டைரக்டராகவும் பெரிய உயரத்தை தொடரணும். போன வருஷம் அவர் பண்ண படங்களுடைய வீரக்காடிலாம் இன்னொரு தேசிய விருதை ஜிவிக்கு வாங்கி தரும். இன்னும் பெரிய உயரத்திற்கு ஜிவி சென்று கொண்டே இருப்பார். ஜிவிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாரும் சொல்லிட்டு போறதை பார்த்தா ஜிவிக்கு தனியா ஒரு மேடை, தனியா ஒரு விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா எடுத்துக்கணும். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒவ்வொரு போராட்டமும் ஒரு நாள் வெற்றி கதையாக மாறும். இவரின் போராட்டமும் இப்படித்தான் மாறியது. தலையின் ரசிகனாக இருந்து தலையே இயக்கி உலக தமிழர்களின் உள்நாட்டின் உச்சரிப்பு செய்த ஒருவர் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். இந்த விழாநாயகன் சாம்சிகா சார் உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே ஒரு யூனிக்கான ஒரு சவுண்டிங் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிம் நீங்கள் கொடுத்துட்டே வருவீங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ட்ரைலரும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வெளிப்பாட்டாக இருக்கட்டும், உங்களோட அந்த ட்ராவலே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ட்ராவலாக பார்க்குறேன். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்த்துருக்கேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நீங்கள் போக வேண்டிய உயரம் வந்து தூரமாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் போயிடுவீங்கன்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு டைரக்டர் மாறன் சார் 20,000 கண்கள் வந்து நான் தேட்டரில் போய் பார்த்தேன். பயங்கரமான ரைட்டிங். பார்த்தோன்னே வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து ஜிவி சார் நடிக்கிறாருன்னு சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. பிகாஸ் நீங்கள் இருட்டில் வந்து பயங்கர மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு ஆளுனா அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பட் நம்ம ஹீரோ வந்து இருட்டை பார்த்தாலே பயம் வந்து அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. தனியாக தூங்க மாட்டாரு, லைட் போட்டு தான் தூங்குவார் நைட்டு. அங்கே போகிற ஏங்க தூங்க, ஏங்க அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இருட்டை பார்த்தா ஒரு பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சாருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசரோட வாழ்த்துக்கள். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை புஷ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் நான் ஸ்டேஜில் வந்து பேசுறதுக்கான வந்து ஜிவி சார் என்னை ஃபஸ்ட்டு டேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் திரிஷா நயன்தாரா அப்படிங்கிற ஒரு படத்தில். ஸோ அப்போது 2011 வந்து ஜிவி சாரோட பழக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போது வந்து இப்போ வரைக்கும் ஜிவி வரைக்குமே வந்து அவரோட சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்திருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி சார். நான் தான் ட்ரெயிலர் பார்த்தோன்னே சொன்னேன் சார், சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு படத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அந்த படம் ஹிட் ஆகிடும் சார் அப்படின்னா அந்த சென்டிமெண்ட் வந்து அவர் யாருக்கும் சொல்ல முடியாது, எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஜிவி சார்.
தென் பிந்து மேம் ரொம்ப நாள் வச்சு பார்க்குறோம். ஆல் த வெரி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தேஜு என்னோட வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். நீங்கள் ரொம்ப மியூச்சுவல் சர்க்கிள் இருக்கும்போது பார்ப்பேன். என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸை தாண்டி ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஸோ அதனால் யூ டூயிங் வெரி குட் ரோல்ஸ் இன் ஆல் யுவர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். தென் இங்கே வந்திருக்க லிங்கா பிரதர் ஆகட்டும், முத்துக்குமார் சார் ஆகட்டும், இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கார்த்திக் நேதா சார் ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் வந்து இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்குன்றது நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் என்னோட ஃபேவரட் ஃபில்ம் மேக்கர் வசந்தபாலன் சார் வந்து வந்திருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி மீட்டிங் யூ சார். தேங்க்யூ. இந்த படம் வந்து எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜானரே வந்து ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் ஜானரில் இருக்கிற திரைப்படம். அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். அதுக்கு முன்னாடி விழாவின் நாயகன் சாம் சிஎஸ் சார், உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஐ திங்க் இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ஹஸ் கம் அவுட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அண்ட் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் ஹஸ் கம் அவுட் வெல். நீங்கள் விக்ரம் வேதா மட்டும் இல்லை, கைதியிலையும் ஒரு முக்கியமான படைப்புகள் படைத்திருக்கீங்க. அதனோட ஜேர்னி வந்து இந்த படத்துலையும் தெரியுது. இந்த படத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக எடுத்து நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். உறுதுணையாக இருந்த உங்களோட லிரிசிஸ்ட் எங்களோட ஃபேவரட் கார்த்திக் நேதா சாருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். படத்தின் டைரக்டர் மு மாறன் அவர்களுக்கு அதில் ஒரு நீங்கள் எல்சியூ மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறீங்க. என்னென்னா 20,000 கண்கள், அதுக்கு அடுத்த படம் வந்து கண்களை நம்பாதே. இதனோட ரிதமில் தான் வந்து நீங்கள் டூ நாட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இது நத்திங் பட் பிளாக்மெயில். ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ஐம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு have a very strong presence for the audience, especially for ஜிவி சார் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு பெரிய விருந்தாக இருக்குது இந்த படம். இது முழுக்க ஜிவி சார் ஃபேன்ஸுக்காகவும் மற்றும் த்ரில்லர் ஜானர் என்ஜாய் பண்ணுற அனைத்து சினிமா ரசிகர்களுக்கு உண்டான திரைப்படமாக இது அமையும். டிஓபி கோகுல் வினய் அவர் எங்களோட படங்கள்லையும் எங்களோட ப்ரொடக்ஷன்லையும் தொடர்ந்து பயணித்துட்டு இருக்காரு. அவர் இல்லாமல் எடிட்டர் சான் லோகேஷ் மற்றும் ஆர்ட் ராம் அவர் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து நல்லுடங்களுக்கும் குயிக்காக ஒரு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஆர் விஜயகுமார் சாராக இருக்கட்டும், ஆதிக் சாராக இருக்கட்டும், வசந்தபாலன் சாராக இருக்கட்டும், தனஞ்சன் சாராக இருக்கட்டும் மற்றும் அனைத்து நல்லுடங்களுக்கும் இந்த நேரத்தில் குயிக்காக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் ஸ்ரீகாந்த் பிரதராக இருக்கட்டும், பிந்து மாதவியாக இருக்கட்டும், தேஜுவாக இருக்கட்டும், ஹரிப்பிரியா இருக்கட்டும், ரமேஷ் திலக் பிரதராக இருக்கட்டும் மற்றும் லிங்கா பிரதராக இருக்கட்டும், அப்புறம் இவங்க வேட்டை முத்துக்குமார் அவராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு முக்கியமான திரைப்படமாக இருக்கும். கிங்ஸ்லி சாரும் நடிச்சிருக்காரு. எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான திரைப்படமாக அமையும். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. இந்த பிளாக்மெயில் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம், ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கோம். இந்த படம் மெயினாக பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம ப்ரொடியூசர் அமல்ராஜ் சார் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சார் பார்த்துக்கலாம் சார், கமல் சார் சொல்கிற மாதிரி தான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருப்பார். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக நடந்துட்டு இருக்காரு. காரணம் அவரோட உற்சாகம் தான். அது வந்து எங்களுக்கும் புத்திக்க வச்சிருவாரு. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கூட பயணிக்கும் போது எங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். ஸோ இவங்களோட ஒத்துழைப்பில் அந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் கோகுல் வினாய், என்னோட எடிட்டர் சான் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர் ராம், காஸ்டியூம் டிசைனர் திலக் பிரியா, மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னோட ஏடிஸ் அண்ட் தென் என்னோட ஆர்டிஸ்ட் பிந்து மேம், தேஜஸ்வினி, லிங்கா சார், வேட்டை முத்துக்குமார், இவர் நம்ம கிங்ஸ்லி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பங்களிப்பை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். நாட் ஓன்லி த்ரில்லர், எமோஷன் இருக்குது, ஃபேமிலி பாண்டிங் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாம் பிளாக் காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த படத்தில். த்ரில்லர் மூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக ஆடியன்ஸை வந்து இந்த படம் வந்து என்கேஜ் பண்ணோம். ஒரு அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சு ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும். எப்படி சொல்லணும்னா பிளாக்மெயில்ன்றது கொரோனா மாதிரி ஆயிடுச்சு. கொரோனா பார்த்தீங்கன்னா முதல்ல சைனாவில் இருந்துச்சு, அப்புறம் அமெரிக்கா போச்சு, சிங்கப்பூர், பெங்கால், ஒவ்வொரு இடமா போய் இந்தியாவுக்கு வந்து, பாம்பே வந்து, பெங்களூர் வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து, நம்ம தெருவுக்கு வந்து நம்ம வீட்டுக்கே வந்துச்சு. பிளாக்மெயிலும் அப்படிதான் நம்ம வீட்லேயே இன்னைக்கு இருக்குது.
நிறைய பேருக்கு அது தெரியல, தெரிஞ்சு சில பேர் மறைப்பாங்க. இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள இந்த கதையில காட்டியிருக்கோம். அவங்களோட வலி, வேதனை, என்ன பிரச்சனை, அவங்க சந்திக்கிற ப்ராப்ளம்ஸ். இந்த லீட் கேரக்டர் ஹீரோ சார் வந்து அதனால எப்படி பாதிக்கப்படுறாரு, மற்றவங்க என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கோம். படத்தை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் பாராட்டுங்க, கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், ஆரோக்கியமாக சொல்லுங்கள். அடுத்தடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி என்னோட ஃபேமிலி அவங்களும் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு, அவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்பதில் ஆச்சரியமில்லை. 6 வயதில் இசைக்குழுவிடம் சிக்குபுக்கு ரயிலில் பாடினார். 17 வயதில் வெயில் மூலம் இசையமைப்பாளரானார். 26 வயதில் மத யானை கூட்டம் மூலம் தயாரிப்பாளரானார். 28 வயதில் டார்லிங் படம் மூலம் ஹீரோ ஆனார். 33 வயதில் சூரரை கூற்று படத்திற்கு தேசிய விருது பெற்றார். இப்படியாக ஒவ்வொரு வயதிலும் வருடத்திலும் தன்னை அடுத்தடுத்த தளத்திற்கு அழைத்துச் சென்றார். ஒரு தலைமுறை தாண்டிய கலைஞனாக உயிரோடும் உணர்வோடும் எங்கள் உணர்வில் உடலில் புகுந்து இதயத்தில் கலந்து 5 புலன்களில் கலந்திட்ட இசை சுவாசமே. 1000 இசைக்கருவிகள் ஒலிக்க அழைக்கிறோம் எங்கள் இசை செல்லம் ஜிவி அவர்கள். சாரி, ஒரு நிமிஷம். உங்க ஃபேன் கிளப் எல்லாம் வந்து உங்களுக்கு மாலை அணிச்சு மாதிரி